என்னம்மா இத்தனை நாள் எங்க போயிருந்தேன்னு பாக்குறியா? ஜெயிலுக்கு போயிருந்த. நீயே பயப்படுற? தப்புன்னு பண்ணலம்மா, சும்மா தமாஷா போயிட்டு வந்த. செல்வி, அங்க ஒருத்த ஒரு கதை சொன்னா ரொம்ப வேடிக்கையா இருந்தது. ஆனா பாஸ்ட முடி சொல்லாம விட்டான். நானும் யோசிச்சு யோசிச்சு பாக்குறேன், ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. அந்த கதை உனக்கு சொல்றேன், உன்னால முடிவு சொல்ல முடியுமா பாப்போம். இந்த சினிமா படங்கள்ல வர்ற மாதிரி ஒரு திருட்டு கோஷ்டி இவங்க சர்க்காரை ஏமாத்திட்டு சட்டத்தோட கண்ணுக்கு மண்ணை தூவி ஜனங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த சண்டால பசங்க ஒரு அப்பாவை பொண்ணை கற்பழிக்க போறாங்க. இத பார்த்த ஒரு நல்லவ பொறுக்காம தடுக்க போற. ஏமா ஒரு மாதிரி ஆயிட்ட? இன்னும் கேளுமா. அந்த நல்லவ அவங்க மிரட்டலையும் மீறி அவங்களுக்கு எதிராக கோர்ட்ல சாட்சியம் சொல்லிட்டா. காட்டி கொடுத்துட்டானுங்கிற ஆத்திரத்துல அவனை கடத்திட்டு போய் அவனுக்கு என்ன ஒரு ஜெயில உருவாக்கி அவனை இங்க அடைச்சு வச்சு சித்திரவதை செய்யறாங்க. பாவமா இல்ல? இது பரவாயில்லம்மா, இதை விட கொடுமையை கேடு. அவன் மனைவி அடிச்சிட்டு போய் அவன் நிலைமையை காட்டி இதை வெளியே சொன்னா உன் தாலி போடும் பயமுறுத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. அருவி மாறி பேசிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணு அழிஞ்சு போன சித்திரமாயிட்டா. சொல்லுமா, அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? அவங்க கதையை எப்படி முடிக்கலாம்? Yes. புருஷனுக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு 5000 ரூபாய் காரை என் வயல நிறுத்திருக்க. யார் நீ? மிராண்டா. மிராண்டா அவன் வட இந்தியாவில பெரிய கொள்ளக்காரனாச்சே. அவனதான் போலீஸ் சுட்டு கொண்டுட்டாங்க. அத நானே என்ன பத்தி கட்டிக்கிட்ட ஒரு கதை. போலீஸ் ஏமாத்துறதுக்கு நான் அடிக்கடி சாகர பிழைக்கிறேன். இது எனக்கு ரொம்ப சர்வ சாதாரணம். அது இருக்கட்டும், இப்ப கொள்ளை அடிச்சதுல என் பங்கை கொடுத்துட்டு நகருங்க. நாங்க கொள்ளை அடிச்சதுல உனக்கு என்னடா பங்கு? நீ என்ன எங்க பங்காளியா? பங்காளி இல்லடா, முதலாளி. இந்த கொள்ளை அடிக்கிற தொழில யார் எந்த மூலையில செஞ்சா கூட எனக்கு கப்ப கட்டி ஆகணும். இல்ல அவங்க சமாதிக்கு நாள் குறிச்சிடுவா இந்த மீராண்டா.
என்ன மிரண்டா? யார மிரட்டி பாக்குற? டேய் இவங்கிட்ட போய் என்னடா பேச்சு? வாங்க. பறிகொடுத்துட்டு வந்து இப்படி நிக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? ஏன் பேச மாட்டீங்க? அவங்கிட்ட நீங்க உதவ வாங்கி இருந்தீங்கன்னா இப்படி கேட்க மாட்டீங்க. சிவா, சிவா, நீதான் கரெக்டா சொல்லுவேன். அவன் சொல்ற மாதிரி அந்த மிராண்டா என்ன அவ்வளவு சக்தி படைச்சவனா? போன மாசம் கோயில்ல கொள்ளடிச்சோம் இல்ல, அந்த கோயில் கர்ப்ப கிரகத்திலேயே மிராண்டா வச்சு கும்பிடலாம்னு சொல்றேன். எங்க எலும்பு முறிஞ்ச சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. உயிர் தப்புனா போதுன்னு ஓடி வந்தேன். சூறாவளி காத்து மாதிரி சுத்தி சுத்தி அடிக்கிறான். அவன் ராசியா போறத தவிர வேற வழி இல்லைன்னு. நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு தூரம் சொல்றதுனால உண்மையிலே இந்த மிராண்டா பெரிய ஆளாத்தான் இருப்பான். அவனே சமாதானமா போறதுக்கு என்ன வழின்னு பாப்போம்.